தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். இந்தியா கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக உருவாக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சிக்கு மாற்றாக பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி படுதோல்வி அடைந்தது. அதற்கு பிறகு இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் ஒருமுறை கூட கூட்டப்படவில்லை. தற்பொழுது இந்தியா கூட்டணிக்கு காங்கிரஸ் தலைமை தாங்குகிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணிக்கு திமுக தலைமை தாங்கியது. ஆனால் திமுக கூட்டணியில் இருந்த இந்தியா கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விடுதலை சிறுத்தை கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி ஆகியவை திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி நடுநிலை கட்சியான தமிழக வெற்றி கழகத்திடம் போய் சேர்ந்து விட்டன. தற்பொழுது இந்தியா கூட்டணியில் திமுக மட்டும்தான் தமிழகத்தில் உள்ளது. தற்பொழுது இந்தியா கூட்டணி ஆலோசனை கூட்டம் டெல்லியில் நடைபெற கூட்டப்பட்டுள்ளது. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இந்த கூட்டத்தை கூட்டியுள்ளார். ஆனால் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தற்பொழுது திமுக கூட்டணியில் இல்லை. தமிழக வெற்றி கழக தலைமையிலான கூட்டணியில் அவைகள் உள்ளன. ஆகவே இந்தியா கூட்டணியில் இனிமேல் இருப்பது பொருளற்றது, தேவையில்லாதது என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளது. டெல்லியில் நடத்தப்பட உள்ள ஆலோசனை கூட்டத்தில் திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கலந்து கொள்ள மாட்டார் என கூறப்படுகிறது. மேலும் மேற்கு வங்காள முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கும் அழைப்பு விடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணியில் கலந்து கொள்ள மு.க. ஸ்டாலின், மம்தா பானர்ஜி ஆகியோரை காங்கிரஸ் புறக்கணித்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்தியா கூட்டணி உருவாவதற்கு முக்கியமான பங்கு வகித்தவர் மு.க. ஸ்டாலின். தற்பொழுது அவரே இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறார். இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறி அவர் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு செல்லலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. திமுகவின் ஆதரவை பெற பாரதிய ஜனதா கட்சி காய் நகர்த்துகிறது. இப்போதுள்ள வழி திமுகவிற்கு பாரதிய ஜனதா கட்சியை விட்டால் வேறு வழி இல்லை. ஆகவே பாஜக கூட்டணியில் திமுக உறுதியாக இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. நடைபெற்று முடிந்த தமிழக சட்டசபை தேர்தலில் சிறுபான்மையினர்கள், குறிப்பாக இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்களுடைய வாக்கு திமுகவுக்கு கிடைக்கவில்லை. ஆக இனிமேல் சிறுபான்மையினரை நம்பி பிரயோஜனம் இல்லை என்ற முடிவுக்கு திமுக வந்துள்ளது. பாஜகவை நோக்கி காய் நகர்த்துகிறது. தற்பொழுது இந்தியா கூட்டணியிலிருந்து திமுக வெளியேறுகிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணையலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது.